பிரகாஷ் சார், நீங்க கண்டஸ்டன்ட்டாவும் அவர் கையில விருது வாங்கிட்டீங்க, ஜட்ஜாவும் அவர் கையில விருது வாங்கிட்டீங்க. ஸோ எப்படி இருக்கு சார்? இது ஒரு இசை பயணம் தான். இட் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். ஏன்னா நான் சொல்றது வந்து 97 98ல இதே சாரிகமாப்பா ஜீல வந்து ஹிந்தியில் நடக்கும்போது நான் ஒரு கண்டெஸ்டாக போயிருந்தேன். அங்கே வந்து அந்த ஒரு காம்படிஷன் கார்த்திக் சார் வந்தப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திக் சார் வராருன்னு. என்னென்னா நான் வந்து ஐ எம் ஃப்ரம் சவுத் இந்தியா. ஸோ எனக்கு வந்து ஐ வாஸ் ஸோ ஹாப்பி வென் கார்த்திக் சார் கேம். ஆனால் அது வந்து இப்போது பார்க்கும்போது ஒரு 25 இயர்ஸ் இவர் வந்து எபிசோட்ல ஸ்ரேயா கோஷலும் வந்தாங்க. ஓகே ஓகே சார். எபிசோட். ஸோ இந்த 25 இயர்ஸில் வந்து நான் இப்போ கரண்ட்டாக வந்து ஜி தமிழ், ஜி கன்னடா, ஜி தெலுங்கு 3 சாரிகமாப்பாலும் ஜட்ஜாக வந்து ஐ பீன் ஒர்க்கிங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 சீசன்ஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த ஒரு அவார்டுன்னு சொல்லும்போது இந்த அவார்டு கண்டிப்பாக நாட் ஓன்லி ஃபார் த டீம், இந்த சாரிகமாப்பா நடத்துகிற டீமுக்கு மட்டும் இல்லை, இது வந்து இந்த ஷோ பார்க்குற எல்லா இசை ரசிகர்களுக்கும். என்னென்னா பிகாஸ் தே ஆர் வாட்சிங் இட் வித் ஸோ மச் ஆஃப் லவ். அதனால் இந்த அவார்டு ஆஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜி வி வுட் லவ் டு dedicate to all the audience for making this show such a big success. And சார் சொன்ன மாதிரி all contestants are so popular. இப்போ ஒரு 2 weeks முன்னாடி நாங்கள் வந்து டொராண்டோவில் ஷோ பண்ணோம். இந்த சீசனோட ஒரு கண்டெஸ்டன்ட் திவினேஷன் சொல்லி அந்த பையனுக்காக ஒரு 4000 பேர் வந்திருக்காரு சார். 4000 people in Toronto came only to watch him. அது இந்த ஷோட ரீச்னு சொல்லலாம், பிகாஸ் ஆஃப் த டேலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்.